மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடல்நலை குறைவால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. கூடிய விரைவுல அவர் குணமாயி வெளியில வரணும்னு சொல்லி முதல்வர் அவர்கள் இருக்கும் பொழுதும் ஆட்சியை நடத்தியது அதிகாரிகள் தான். இப்போ இல்லைன்னும் போது ஆட்சியை நடத்தப்படுறது அதிகாரிகள் தான். அவரா முன் வந்து எனக்கு உடல்நலம் சரியில்லைங்க, நான் வந்து விலகிக்கிறேங்க, வேற ஒருத்தருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்றது வந்து பெருந்தன்மையா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து அரசியலை பத்தி ஒரு கூலர் கூட நான் தான்ப்பா ஹெல்ப் பண்ண காமராஜருக்கு அப்படின்ற மாதிரி வரலாறு ஈஸியா மாத்திடுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்னை பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேரை அழிக்க முடியாது. அதனால பேரை அழிக்க முடியல, எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்குறாங்க. இப்போ மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளில வருவாண்டா அப்படின்ற மாதிரி புரட்சிகரமான கருத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னா எப்படி அப்புறம்? நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அவர் வந்து மாநாடு நடந்தா 20 லட்சம் பேர் வருவாங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அதே இடத்துல வந்து வேற ஒரு புகழ்மிக்க நடிகரோ நடிகையோ வந்தாங்கன்னா 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆள் வருவாங்க. தெய்வத்தை வந்து மரியாதை கொடுக்காமல் இந்த கலாச்சாரத்தை இழிவுபடுத்த நினைக்கக்கூடிய எந்த சக்திகளானாலும் இந்த எலெக்ஷனோட வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க. திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னா அதிமுக பாஜக ஒன்னா இருக்கு. இவர்கள் ஒன்னா இருந்தால் மட்டும்தான் இவர்களை வீழ்த்த முடியும். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு அரசியல் சூழலை இப்போது விவாதிப்பதற்கு நாம் இருக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்தா தமிழகத்துல சீஃப் மினிஸ்டரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். தமிழக அளவுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அளவுல வைஸ் பிரசிடென்ட் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ற ஒரு சூழலும் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகமும் சரி இந்தியாவும் சரி ஒரு அசாதாரண சூழலை சந்திக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை பற்றியெல்லாம் இன்னும் பல தமிழக அரசியல் கேள்விகளை வந்து நம்முடன் விவாதிப்பதற்காக தமிழகம் முதல் மாநிலமாக இருக்க வேண்டும், பாரதம் உலகத்தின் முதல் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். முதல்ல நான் கேட்க வேண்டியது, தமிழகத்துல இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இது ஒரு மிக மிக ஒரு இக்கட்டான ஒரு நிலையில தமிழக அரசு இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது. சோ உங்களுடைய பார்வை, இப்ப தமிழகம் அந்த முதலமைச்சர் அட்மிட் ஆனது அப்படின்றது வந்து எடுத்த உடனே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழகம் தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது மேனேஜபிள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க, நான் பாக்குறேன். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது வருதுன்ற மாதிரி கருத்துக்கள் சில பேர் பேசுறாங்க. சில பேர் வந்து நான் அவரு குணமடையணும்னு வேண்டிக்கணும்னு நினைச்சேங்க, ஆனா அவருக்கு அந்த விருப்பம் இல்லை, அதனால வேண்டது வந்து சரிப்பட்டு வராது, வேண்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய நிலைப்பாடு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடல்நலை குறைவால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. கூடிய விரைவுல அவர் குணமாயி வெளியில வரணும்னு சொல்லி ஒரு குடிமகனாக நாம வந்து நினைக்கிறோம். அதுதான் விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம். பட் இதனால அந்த சிஸ்டம் ஏதாவது ஹேங் ஆன மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆன போது அந்த ஒரு கம்பாரிசன் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆன போது சிஸ்டம் ஏதோ ஹால்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது. இப்ப எல்லாமே ஸ்மூத்தா தான் நடக்குது இல்ல? ஏன்னா முதல்வர் வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ரிவ்யூ பண்ண அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. சோ எந்த விதத்துலயும் ஒரு ஹேம்பர் எதுவும் இல்லாம ஸ்மூத்தா நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, நிறைய காரணங்கள் சொல்லலாம். முதல்வர் அவர்கள் இருக்கும் பொழுதும் ஆட்சியை நடத்தியது அதிகாரிகள் தான். இப்போ இல்லைன்னும் போது ஆட்சியை நடத்தப்படுறது அதிகாரிகள் தான். அதனால எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம வந்து விமர்சனங்களை கடந்து, அரசியலை கடந்து ஒரு தனி மனிதனாக, பாரத தேசத்தின் குடிமகனாக தமிழகத்தின் முதலமைச்சர் விரைவாக குணமடைந்து வரணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டும். அரசியல் பேசலாம். கரெக்ட். பட் இதே மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது தமிழ்நாட்டுல வந்தது ஓகே, ஆல் இந்தியா லெவல்லயும் வந்திருக்கு. இப்போ வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வந்து அதே ஹெல்த் இஷ்யூ காரணம் காட்டி நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஓய்வு எடுக்க போறது டிஃப்ரெண்ட், எனக்கு ஒரு 10 நாள் நான் பணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது டிஃப்ரெண்ட், நான் ராஜினாமாவே பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டே ஆரம்பிச்சிருமோ நெக்ஸ்ட்? இப்ப யாரு விபியா வர போறாங்க, எலெக்ட் பண்ண போறாங்களா, யார் இந்த ஆபீஸை ஹோல்டு பண்ண போறாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்ட்டு ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் டிபேட் ஆரம்பிக்க போகுதோ? அதாவதுங்க, வைஸ் பிரசிடென்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பணி செஞ்ச ஒரு இயக்கம் வந்து எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால், நான் இந்த தேசத்திற்கு பயன்பெறும் வரைக்கும் தான் எனக்கு பதவி. நான் இந்த தேசத்தினுடைய பங்களிப்பு வந்து குறையுது அப்படின்னா நான் பதவி விலகி இன்னொருத்தருக்கு பதவி கொடுக்கணும். ஏன்னா தேசம் தான் முக்கியம், பதவி கிடையாது அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல வளர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் நினைக்கிறாரு, நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடு வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல்நலை குறைவால. அதனால இந்த இடத்தில் நான் இருந்து பதவியை அனுபவிப்பதை விட, ஓய்வு பெற்றுவிட்டு மீண்டு வந்து பதவியை அனுபவிப்பதை விட வேற ஒருத்தர் வந்து அதை சரிவர செய்யணும் அப்படி என்பதுதான் அவருடைய கருத்தா இருக்கு நம்ம பாக்குறோமே தவிர, இதற்குள்ள அரசியல் புகுத்தி ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லை,
அவரா முன் வந்து எனக்கு உடல் நலம் சரியில்லைங்க, நான் வந்து விலகிக்கிறேங்க, வேற ஒருத்தருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்றது வந்து பெருந்தன்மையா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து அரசியல இல்ல புகுத்தி நான் அரசியல புகுத்தாமலே நான் கேள்வி கேட்கிறேன். ரீசெண்டா ஜெகதீப் தன்கர் அவர்கள் வைஸ் பிரசிடண்டா இருக்கும்போது அப்படின்னு அவரோட டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நீதித்துறைக்கு வந்து பயங்கரமான ஒரு விமர்சனம் வைத்தாரு. நீதித்துறை வந்து நீங்க பாட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவீங்களா, எது இப்படி ரிவர்ஸ் பண்ணுவீங்க, ஜட்ஜோட வீட்லயே வந்து காசு கண்டுபிடிச்சிருக்க மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை சாமானிய மனிதன் வந்து வைக்க முடியாது. பட் அந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் நம்பர் 2 போஸ்ட் பிரசிடென்ட்க்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு அவர் வைக்கும்போது அதற்கான வீரியம் அதிகமா இருந்தது. சோ ஒரு நான் எப்படி அதை பாக்குறேன்னா, ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக நீதித்துறையிலையும் சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தாரு. அதை அவர் நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்டு அவர் ராஜினாமா பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும்ல. அதுதாங்க, அது பண்ணணும்னா உடல்நலம் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? உடல்நலம் ஒத்துழைக்கல. என்னுடைய கனவு என்பது என்ன? எனக்காக கனவா? எங்க வீட்ல வந்து பிரச்சனை நான் பேச போறேன். நாட்டில் பிரச்சனை. எனக்கு எந்த அளவுக்கு உரிமையும், கடமையும் இருக்கோ, அடுத்து வரவங்களுக்கும் அதே அளவுக்கு உரிமையும், கடமையும் இருக்கு. என்னால செயல்படுறதுக்கு உடல்நலம் வந்து ஒரு ஒரு குறுக்கா இருக்கிறதுனால, இன்னொருத்தர் வந்து செயல்பட்டுட்டு போறாரு. அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் யாராவது வற்புறுத்துனாங்களா? இல்ல பார்த்து செட் அவரா பண்ணி கொடுத்து நினைக்கிறாரு. இப்ப விலகி இருக்காருன்னு பாக்கலாம். அவ்வளவுதான். இல்ல இப்ப வற்புறுத்துனாங்கன்னு ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணதானே சொல்றேன். எதிர்கட்சிகள் குறிப்பா வந்து பயங்கரமான கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் சாமானிய மனிதர்கள்ல இருந்து எதிர்கட்சிகள் வரைக்குமே பண்றாங்க. ஜெகதீப் தன்கர் ஓய்வு பெறக்கூடாது அப்படின்றத மோடி அவர்கள் தொடர வைக்க வேண்டும் அவரை அந்த பணியில அப்படின்ற மாதிரி அறிக்கைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இது அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது ஏதாவது ஒரு உண்மையான ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குமோ அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லையா? அவங்களுக்கு வந்து செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லைங்க. எதிர்க்கட்சியை பொறுத்தவரைக்கும் செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு? ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்கு ஏதாவது பண்றாங்களா? ஒரு மோடி கான்ஸ்டிடியூஷனல் அவர்களுக்கு போஸ்ட் வந்து 75 ரிசைன் பண்றாங்கன்னா இல்ல அது ஒரு அதுதான் ஆக்கப்பூர்வமான சொல்றேன். ஒரு விஷயம் தானே. ஒருத்தர் பதவி விலகுறாரு, உடல்நல குறைவா இருக்கு, பதவி விலகுறேன்னா நீங்க விலகாதீங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க காங்கிரஸ்ல, மோடி அவர்களுக்கு 75 வயசு ஆயிருச்சு, அவர் ஏன் இன்னும் பதவியில இருக்கிறாருன்னு கேக்குறீங்க. ஏதாவது ஆக்கப்பூர்வமாக மக்கள் பிரச்சனைக்கு பேசக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களான்னா இல்ல. அவங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு நீங்க விலகக்கூடாது, நீங்க விலகணும். அவரவர்கள் முடிவெடுக்கிறாங்க. தேசத்திற்கு எது நல்லதோ அதை வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தேசிய இயக்கமாக பாஜக இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய முடிவுகள் இந்த தேச நலனை சார்ந்து இருக்கு. அத இல்ல பொறுத்துக்க இதுக்கு முன்னாடி முடியல. நம்ம அதனால பேசின ஏதேதோ காரணங்கள் சொல்றாங்க. இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல வந்து நீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத தேசத்தை முழு வீச்சுல முன்னேற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை மக்கள் பிரச்சனையே எதுவும் இல்ல போல இருக்கு காங்கிரஸ் எல்லாம் பேசுறதுக்கு, அதனாலதான் வைஸ் பிரசிடன்ட் மேட்டர் எடுத்துட்டாங்களோ? நிச்சயமா அதுதான் சொல்றேன். மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு அவங்களுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா எத குறை சொல்றது? 2004ல இருந்து 2014 பாத்தீங்கன்னா, தினம் எழுந்தவுடன் ஒரு குறை சொல்லலாம். அது எதிர்க்கட்சியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சாதாரண ரோட்ல போகக்கூடிய சாதாரண குடிமகன் குறை சொல்லுவோம். என்னப்பா இந்த மாரி இதுல ஊழல், அதுல ஊழல், மிலிட்டரி டிரெஸ்ல ஊழல், காத்துல ஊழல் எவ்வளவு சொல்லலாம்? இல்ல நீங்க அப்ப சொல்லுங்க. ஒரு பிரச்சனை விஷயம் நடந்தா சொல்லுங்க. நீங்க வந்து காங்கிரஸ் சொல்லிட்டீங்க. இப்பயும் தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைக்கு கேட்டா தமிழக அரசு தான் பார்க்கணும் அப்படின்றீங்க. பிரச்சனைன்னு வந்தா ஸ்டேட் கவர்மெண்ட், பாராட்டுன்னு வந்தா சென்ட்ரல் கவர்மெண்டா? அதாவதுங்க, பொறுப்பெடுத்துக்கூடிய இடத்துல பாஜக இருக்கான்னா இருக்கு. மத்திய அரசு இருக்கான்னா இருக்கு. ஆனால் எதை செய்கிறார்களோ அத சொல்றாங்க. அவங்க செஞ்சத நீங்க திருச்சி பண்ணிட்டு, தப்பு பண்ணதுக்கு அப்புறமா இல்லங்க பொறுப்பு அவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அது சரியான விஷயம் இல்லல்ல. இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு சொதப்பல் இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது நீங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் ஓகே, அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வியாக பார்க்கணும். நீங்க வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஹொசூர்லயே ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணிருந்தீங்க. நம்மளுடைய சேனல்ல கூட நீங்க பேசின உரையை வந்து நம்ம பதிப்பிட்டு இருந்தோம். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன், என்ன பேச்சு, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக. அதாவதுங்க, ஸ்ரீராம் சேனா அப்படின்ற ஒரு அமைப்புங்க. அந்த அமைப்பு வந்து நான் அழைத்திருந்தாங்க, போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து அதுல பங்கு பெற்றாங்க. இந்துக்களுடைய ஒற்றுமை, இந்துக்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஏன் வந்து இந்த தேசத்தில் ஹிந்துவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வும், ஒரு புரிதலும் தான் நம்ம இதுல ஏற்படுத்தணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றோம். அங்க வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்கள்ல ஏறக்குறைய ஒரு 200 பேர் வந்து வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நாங்க விநாயகர் வைக்கிறோங்க. எங்க ஏரியால எங்க விநாயகர நாங்க வைக்கிறோங்க, பர்மிஷன் கிடைக்குமா? போன வருஷம் நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, இந்த வருஷம் குறைச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. போன வருஷம் 4 பேர் சேர்ந்து வச்சிருப்பாங்க. இந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருப்பாரு. அவர் இன்னொரு விநாயகர் வைக்க போறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியல. சோ இந்த மாரி விஷயங்கள் கேட்கும்பொழுது நமக்கு தாராளமா ஒரு கேள்வி எழும் இல்லையா? நம்மளுடைய தேசத்தில் இந்த தேசத்தை கொடுத்த இறைவனுக்கு, இந்த தேசத்தை உருவாக்கி படைத்த இறைவனுக்கு அவருடைய தேசத்தில், அவருடைய வீதிகளில் வைத்து வழிபடுவதற்கு இங்க வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம உண்மையிலேயே சுதந்திரம் பெற்றுட்டோமா என்ற கேள்வி
எல்லாருக்கும் எழுந்தது போல எனக்கும் எழுந்தது. அந்த கேள்வியோடைய வெளிப்பாடாகத்தான் நாங்க கலந்துகிட்டு பேசுறோம். அதுல ஒரு முக்கியமான வார்த்தையை நீங்க சொல்லினீங்க. நாடு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோம். 2 ஜெனரேஷன், 3 ஜெனரேஷன், 10 ஜெனரேஷனுக்காக சேர்த்து வைக்கிறோம். பட் அது நாடு அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, நீங்க சேர்த்து வச்ச சொத்து கூட வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நிச்சயமா, நிச்சயமா. இல்ல பட் நம்மளுடைய என்னன்னா, இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சில பிரிவினைவாத கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து நாடே தேவையில்ல, நம்ம வந்து தமிழ் இனம் அப்படின்றது வந்து தனியான இனம் அப்படின்ற மாதிரி, திராவிடன் ஸ்டாக் அப்படின்றது. சோ மெல்ல மெல்ல பிரிவினைவாதம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், பிரிவினைவாதம்னு சொல்றதை விட ஒரு ஆன்டி இந்தியா மைண்ட் செட் குரோ ஆகிற நேரத்துல நேஷனலிசத்தை நோக்கி நகர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறதா, இல்ல வந்து இந்த மண்ணுக்கான இயல்பே மாறிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவதுங்க 1947 அன்னை பாரதத்திற்கு சுதந்திரம் வரணும்னு சொல்லும் போது பாரத தேசத்துல இருக்கிற எல்லாருமே ஆமாங்க சுதந்திரம் வரணும்னு போராடல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல சுதந்திரம் வர வேணாம், ஆங்கிலேயனா ஆண்டா பரவாயில்லைன்னு சொன்னவர்கள் எல்லாம், சொன்ன பல தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாத்துருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த பெரியாரெல்லாம் கேட்டாரு. ஆமா ஆமா அவரெல்லாம் ஈவே ராமசாமி அவர்கள் அதுதானே கேட்டாரு. அந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, பல பேர். ஏன்னா ஆங்கிலேயன் இருக்கும் பொழுது அவங்க சொபிஸ்டிகேட்டடா இருந்தாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நீட்சி இன்னைக்கு இருக்கானா இருக்கு, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அன்னை பாரதம் ஒன்றிணையாமல் ஒரு வரலாறும் நாம் படைக்க முடியாது, ஒரு சுதந்திரமும் நாம் பெற முடியாது. நான் இன்னொரு விஷயமும் அதுல சொல்லியிருப்பேன். வந்து பாத்தீங்க அப்படின்னா 1947 அன்னை பாரதம் 2ஆக உடைந்ததுங்க. உடையும் போது பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ இருக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த இந்துக்கள் வந்து அங்கதான் வளர்ந்திருப்பாங்க, அங்கதான் பிறந்திருப்பாங்க, அங்கதான் சொத்து சேர்த்திருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க, வீடு லேண்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. சோ திடீர்னு காலையில வந்துட்டு இந்த நாடு உங்களது இல்ல, இந்த ஊர் உங்களது இல்ல, எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போங்கன்னா எப்படி போவாங்க? இன்னொரு இடத்துக்கு அங்க தங்கணும்னு கேக்குறாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க? இவர்கள் கொன்று ட்ரெயின்ல ஏத்தி அனுப்புனாங்க. இது வரலாறு. நான் வந்து எதையோ திட்டமிட்டு புகுத்தல, வரலாற்று சொல்றேன். 1990கள்ல காஷ்மீர்ல இருந்தவர்களுக்கு வருமானம் இருந்தது, வேலை வாய்ப்பு இருந்தது, சொத்து இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா விரட்டி அடிக்கப்பட்டாங்களா இல்லையா? 7 லட்சத்திற்கு மேற்பட்ட இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் காஷ்மீர்ல இருந்து 1990கள்ல. இன்றைய வரைக்கும் அவர் அகதிகளா இருக்கிறாங்க. அவங்க என்ன படிக்காம இருந்திருக்காங்களா? வேலை வாய்ப்பு செய்யாம இருந்திருக்காங்களா? இல்ல உழைக்காம இருந்திருக்காங்களா? எல்லாம் பெற்றிருந்தும் சொந்த நாட்டிலேயே அன்னை பாரத தேசத்தில் அன்னை பாரத தேசத்தின் மைந்தர்கள் அகதிகளாக மாறி இருக்கிறாங்க. உலக வரலாற்றுல எங்கேயுமே கிடையாது. பங்களாதேஷ்காரங்க ஈஸியா ஆதார் கார்டு வாங்கி இங்க வந்து சிட்டிசன்ஷிப்பே வாங்கிடுறாங்க. ஆனா சொந்த நாட்டுக்காரங்களால வாங்க முடியல. பங்களாதேஷ்காரன் வரான், பாகிஸ்தான்காரன் கூட ஒருத்தர் சொல்றாங்க, இத்தனை வருஷமா இங்க இருந்தேன் அப்படின்னு. பாகிஸ்தானுக்கு போனவன் வந்து பாரத தேசத்துக்குள்ள அடி எடுத்து வச்சு இங்க வாழ முடியுது என்று சொன்னால், சொந்த நாட்டு மக்கள் வாழ முடியாம இருக்குன்னா எவ்வளவு பெரிய அவ்வளவு நிலை இது. இந்த நிலைகளுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய ஒற்றுமை இல்லாததுதான். இன்னொன்னு சொல்லணும்னா, ஓப்பனா உடைச்சு சொல்லணும்னா, மத மாற்றம் என்பது ஒரு பெரிய நோய். அதுதான் முக்கிய காரணம். அதுதான் அந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து 1947 சுதந்திரம் பெற்றுட்டோம். ஆனால் சுதந்திரம்னா என்னங்க? நம்மளுடைய நாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து திருடி இருக்காங்க. 50 லட்சம் கோடி ஈக்குவலான ஒரு மணி திருடி இருக்கிறான். அவனும் அவனுக்கு முன்னாடி வந்தவர்களும், அதற்கு முன்னாடி வந்த முகலாயர்கள், அதற்கு முன்னாடி வந்த சுல்தானேட், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏறக்குறைய 50 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட ஒரு சொத்தை வந்து சூறையாடி இருக்கிறாங்க, திருடி இருக்கிறாங்க. அவர்களை வந்து நீங்க திருடின வரைக்கும் போதுங்க கிளம்புங்கன்னு சொல்லுவீங்களா? திருடினதெல்லாம் வச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் கேட்கல? திருடினதெல்லாம் வச்சுட்டு வட்டியும் முதலமா கொடுத்துட்டு போன்னு தான் கேட்போம். அப்படித்தானே கேட்கணும். ஏன் கேட்கல? ஏன்னா இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் என்னவர்கள், என்னுடைய சொத்து என்னுடைய மக்களுடைய சொத்தை மீட்டுட்டு கொடுத்துட்டு தானே நீ வெளியில போகணும் என்று சொல்லக்கூடிய உணர்வு மிக்கவர்கள் அன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கல அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் சொல்லுவது போல நம்முடைய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்திருந்தால் இந்த நிலை மாறி இருக்கும். அவர்களுடைய லட்சியத்தை கொண்ட ஒவ்வொருத்தரும் அந்த படையில் இணைய வேண்டும் சொல்றேன். அதோடைய விழிப்புணர்வு தான் நம்ம அன்னைக்கு பேசுறோம். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது. பட் இதே வரலாற்றை வந்து கண்டினியூ பண்ண விடுவாங்களான்னு தெரியலன்னா, ஒரு நேஷனலிஸ்ட்னு பார்க்கும்போது காமராஜர் மாதிரி ஒரு நேஷனலிஸ்ட் நம்மளால பார்க்க முடியாது. இந்தியாவுக்கு 2 பிரைம் இந்தியாவுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு உலகமே உற்று நோக்கி கொண்டிருந்த போது ஒட்டுமொத்த காங்கிரஸும் காமராஜரை நோக்கி இருந்துச்சு. சோ உலகமே ஒரு தமிழன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்காக காத்திருந்தது அப்படின்னா அது ஒரு 1000 மாசீனுக்கான ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கிற ஒரு மொமெண்ட். பட் அந்த வரலாறு ஜஸ்ட் ஒரு கூலர் கூட நான் தான்ப்பா ஹெல்ப் பண்ண காமராஜருக்கு அப்படின்ற மாதிரி வரலாறு ஈஸியா மாத்திடுறாங்களே. அவ்வளவு காமராஜர் அவர்களுடைய பேரை அழிக்க முடியாதுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அன்னை பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேரை அழிக்க முடியாது. அதனால பேரை அழிக்க முடியல. எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்குறாங்க.
ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பல பேருடைய பேரு, அவரை தவிர பல பேருடைய பேர் அழிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அழகு முத்துக்கோன் எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மை உண்மை உண்மை. வாவு சிதம்பரனாருடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? நேருக்கு அப்புறம் பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலையே. ஆமா, அப்படிப்பட்ட நபர்களுடைய பெயர்களை திட்டமிட்டு அழிச்சிருக்கிறாங்க. காமராஜருடைய பெயரை அழிக்க முடியல, அதனால இறக்க பாக்குறாங்க. மக்களுக்கு தெரியும் காமராஜர் எப்படிப்பட்ட மாண்புமிகு தலைவர் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் சரியான பதிலை தங்களுடைய வாக்குகள் மூலமாக ரெண்டு விதமா ஒரு கம்பாரிசன் நடக்குது. அதாவது காமராஜர் வந்து ஏசியில இருந்தவர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் பண்றாங்க. ஏசியில இருந்த என்னடா அவர் எளிமைதான் அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள்னா அது கலைஞர் தான் அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. சோ காமராஜருக்கு இணையா கலைஞர் அப்படின்றது இருந்தது தூக்கி இப்ப காமராஜரை விட உயர்ந்தவர் கலைஞர், தமிழ் கடவுள் கலைஞர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு ஒர்க் நடக்குதுன்னு பாக்குறீங்களா? தமிழ் கடவுள் கலைஞர் அப்படின்னு சொல்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான விஷயங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ் கடவுள் ஒரு சாதாரண மனிதன் எப்படிங்க கடவுளா முடியும்? முருகப்பெருமான் கடவுள், சிவபெருமான் கடவுள், நம்மளுடைய முப்பாட்டன் முருகப்பெருமானும் இவங்களும் ஒண்ணுவீங்களா? இல்ல சீமான் வந்து நம்மளுடைய முப்பாட்டன் தான் முருகன் அப்படின்னு சொல்றாருல்ல. சோ அந்த மாதிரி முப்பாட்டன் முருகன் 500 வருஷம் கழிச்சு முப்பாட்டன் கருணாநிதி ஆயிடுவார்ல. இந்த மொழியை கொடுத்தவர், இந்த தேசத்தை கொடுத்தவர், இந்த மக்களுக்காக வாழ்க்கையை கொடுத்தவர், சின்ன வயசுல இருந்து வீட்டுல விளையாடாமல் சூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், தேவர்களின் குடி காத்தவர், எத்தனை விஷயங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் வேண்டிய வரங்களை கொட்டித்தரக்கூடிய மாபெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானோடு நீங்கள் ஒரு சாதாரண மனிதனை நீங்கள் யாரை வச்சு பேசினாலும், எந்த கட்சி சார்ந்த நபரை வச்சு பேசினாலும், எப்படிப்பட்ட மனிதரை வச்சு பேசினாலும் அது தவறுன்னு சொல்லு. இறைவன் தான், மனிதன் தான். மனிதனை கொண்டு போய் நீங்க புகழுங்க, பேசுங்க, தலைவன் சொல்லுங்க, தெய்வம் சொல்லுங்க, இறைவன் சொல்லி நீங்க அப்ப இறைவனுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் எல்லாம் பண்ணிடாதீங்க. இது வந்து எவ்வளவு, அதுவும் யார கடவுளே இல்லைன்னு சொன்னவங்கள இல்ல தமிழ் கடவுள் முருகன் நம்ம சொல்றோம். அந்த தமிழுக்கு சமகாலத்தில் தொண்டாற்றிய கருணாநிதி அப்படின்றதுக்காக அவர் தமிழ் கடவுளா உயர்த்திருப்பாங்க. தமிழுக்கு தொண்டாற்றுனா சேவகன் தானே. தமிழை கொடுத்தவர் முருகப்பெருமான், தமிழ் என்ற மொழியை கொடுத்தவர் முருகப்பெருமான், இந்த நிலத்தை கொடுத்தவர் முருகப்பெருமான். மாடர்ன் டேல வந்து தமிழை காப்பாத்திருக்காரு அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க? நிச்சயமா ஒத்துக்க மாட்டேங்க. நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். அதுதான் நான் சொல்றேன். வரலாற்று சேவகன் சொன்னீங்க, இப்ப ஒத்துக்க மாட்டேன்றீங்க. சேவகன் சொல்லுங்க, அப்படி இருந்தாலும் சொல்றேனே தவிர கலைஞர் எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொல்லலைங்க. புரியுதுங்களா? அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர் பண்ணதை விட 1000 மடங்கு அதிகமா பண்ண பல பேரை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொல்றேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பண்ணாததா பண்ணிட்டாரு? அனைத்து மக்களுக்காகவும் தன்னுடைய சொத்தை அர்ப்பணித்தவர் ஜாதி கட்சி தலைவர். எல்லாருடைய சொத்தையும் அபகரித்தவர் வந்து தமிழின தலைவர். இப்ப பாரதியார் வந்து அவர் பார்ப்பனர் ஆயிட்டாரு. அதுதான் சொல்றேன். பாரதியார் அவர்கள், வாவு சிதம்பரனார் அவர்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அழகுமுத்து கோன் அவர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்குல தொங்கினாரு. எதுக்காக தொங்கினாரு? தன்னோட வீட்டுல இருக்க காசு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்ட்டா? மக்களுக்காக தொங்கினார். இப்படிப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்கள், வேலு நாச்சியார் அவர்கள், இன்னும் எத்தனையோ பேர் சொல்லலாம். எத்தனை பேர் பேர்கள் சொல்வதற்கு ஒரு 2 நாட்கள் 3 நாள் அவன் அத்தனை பேர்கள் சமூக நீதினு சொல்றாங்க. ராமானுஜர் பேசாத சமூக நீதியா இன்னைக்கு வந்து திமுகவோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த நீதி அந்த ராமானுஜரே கலைஞர் வந்து அவரை பத்தி தொடர்றதுக்கு அப்புறம் தான் ராமானுஜர் யாருன்னு தெரியும்ட்டு எனக்கு ஒரு ஊபி ஃப்ரெண்டு சொன்னாரு. சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. சரி, நடுவுல நீங்க வேலு நாச்சியாரை பத்தி பேசினதால அப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டியிருக்கு. நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க சிரிக்கிறதுல இருந்து. இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களை கொள்கை தலைவராக கொண்ட விஜய் அவர்கள் தான் அப்ப உண்மையான மாற்று சக்தியாக இருக்க முடியும். கரெக்டா? நான் ஏற்கனவே சொல்லியது போல நான் வந்து கலைஞர் அவர்களை பேசினேன். அவர் வந்து எதுவுமே செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாம் நல்லதுன்னு நான் சொல்லல. அவரை விட 1000 மடங்கு பண்ணவங்க இருக்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றேன். ஆனால் அதுல 1% கூட கம்பீட் பண்ணாத ஒரு பர்சனை பத்தி நீங்க கேள்வி கேட்கிறீங்க. முருகப்பெருமானை பற்றி சமூக கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. யாரு? விஜய் தான். அவர் ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்களே,
திருவள்ளுவருக்கு வந்து 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் இருக்குதா, எங்க ஆளுக்கு இருக்குது 200 கோடிக்கு பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லாத கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளில வருவான்டா அப்படின்ற மாதிரி புரட்சிகரமான கருத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னா எப்படி அப்புறம்? அந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி தமிழக மக்களை திசை திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தின் முதன்மை தேசமாக அன்னை பாரதமும் அதில் முதன்மை மாநிலமாக தமிழகமும் வர வேண்டிய சூழல் இருக்கு. அதுக்காக நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த தமிழகத்தை 200 வருடங்கள் திருப்பி போக வைக்கக்கூடிய பணிகளை செய்யறாங்க. அதை வந்து நான் எப்படி அந்த வலியும் வேதனையை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. சிரிப்பு தான் வருது. இல்ல பட் நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. மக்கள் ஆனா அவர்தான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 25 நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாள்ல வந்து பிரம்மாண்டமான மாநாடுக்கு 2ஆம் மாநில மாநாடு தயார் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓப்பனிங் கூட்டமே வந்து 20 லட்சம் மேல இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க என்னன்னா மக்கள் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்துக்க முடியுமா? மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு நீங்க எப்படிங்க முடிவு பண்றீங்க? அவர்களுடைய ரசிகர்கள் சொல்றாங்க, அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. மக்கள் நீங்க எப்படி சொல்றீங்க? நான் 20 லட்சங்க. போக போக இன்னும் கூடும்ல. ஃபர்ஸ்ட் டே கூட்டம் சாரி. ஃபர்ஸ்ட் டே கூட்டம் 20 லட்சம்னா 20 லட்சம் அவருடைய ரசிகர்களா இருக்கலாம். அதுவும் 20 லட்சம் நான் என்ன சொல்றேங்க, ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அதாவது நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அவர் வந்து மாநாடு நடந்தா 20 லட்சம் பேர் வருவாங்க. நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க. அதே இடத்துல வந்து வேற ஒரு புகழ்மிக்க நடிகரோ நடிகையோ வந்தாங்கன்னா 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆளுங்க வருவாங்க. நான் நாகரிகம் கருத்து சரியா பேசுறேன். பார்க்க வந்தவங்க எல்லாம் வாக்கு செலுத்துவாங்கன்னு எப்படிங்க நினைக்கிறீங்க? இல்ல பட் விஜய் அவர்கள் பேசுறதுன்றதுக்கு ஒரு தாக்கம் இருக்குல்ல. நீங்க வந்து அவரு களத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தா விமான நிலையத்துக்காக வந்து போராடி ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. இல்ல நடு ரோட்ல இறங்கி போராடுவியான்னு கேட்டீங்க. அப்புறம் அந்த லாக்அப் டெத்துக்காக வந்து 3 நிமிஷம் பேசினாரு. இந்த மாதிரி அவரோட பங்களிப்பு அப்படின்றத கொடுத்து தானே இருக்காரு அவரு. என்ன பேசினாரு? என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வந்தாரு? என்ன பேசினாரு சொல்லுங்க? என்ன பேசினாரு? 3 நிமிஷம் பேசுனது உங்களுக்கு போதாதா? உங்களுக்கு 1/2 மணி நேரம் பேசணுமா? 1/2 மணி நேரம் 3 நிமிஷம் இல்லைங்க. அந்த விஷயத்திற்காக நீங்க அழுத்தம் கொடுத்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாற்றத்தை சொல்லுங்க. இல்ல அந்த மேட்டரே எல்லாரும் மறந்த போது, அந்த மேட்டரே முடிஞ்சு அடுத்த மேட்டருக்கு எல்லாரும் போயிட்ட போது, நான் வந்து போராட்டம் பண்றேன்னு திருப்பி அந்த மேட்டரை ஞாபகப்படுத்துறாருல்ல. அதுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு விஷயம் வந்து உருவாயிருக்கு. அது ப்ராப்ளம் முடிஞ்சு சொல்யூஷன்ல வந்து அடுத்த விஷயங்கள், அடுத்த பிரச்சனை வந்து மக்கள் வந்து வேற ஒரு இடத்துல போகும்போது இல்ல அதுதான் அப்பதான் அவர் ஷூட்டிங் முடிச்சு வந்திருக்காரு. பரந்தூர் பிரச்சனை பரந்தூர் பிரச்சனை 3 வருஷமா இருக்கு. 1000 நாட்கள் கடந்து நடந்துட்டு இருந்த ஒரு போராட்டத்துல நீங்க 1000 நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, தனிப்பட்ட நபரா விட்டுருங்க. அப்ப கட்சி கிடையாது. தனக்கான கமிட்மெண்ட்டையும் முடிச்சிட்டு பிளஸ் ஒரு கட்சி பணியும் அவர் செய்யறாரு நடுவுல. தண்ணிக்கு தவிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறானா, இருப்ப நான் கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு வரேன், நீ செத்தா பரவாயில்ல, அதுக்கப்புறமா நான் வந்து அடக்கம் பண்ணி போய் பதுச்சுக்கிறேன் அப்படின்றது வந்து சரியான தலைமை கழகு. அப்படிதானே? இப்ப வந்து நீங்க வந்து ஒரு சினிமாவை சார்ந்த ஒரு நபரா இருக்கிறீங்கன்னா நீங்க இது பேசுங்க, பேசாம போங்க, அது பிரச்சனையே கிடையாது. நீங்க பேசாம போனா கூட யாரும் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. நீங்கள் அரசியல் கட்சின்னு தொடங்கினதுக்கு அப்புறமா சினிமா உங்களுக்கு 2ஆம் கட்டமா இருக்கணும். பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. நீங்க வந்து தொழிலே செய்யாதீங்கன்னு சொல்ல. அது 2ஆம் கட்டமா இருக்கணும். முதல் கட்டம் உங்களை நம்பி அவரே பரவாயில்லைங்க, சினிமா விட்டுட்டு வந்துட்டாரு. சினிமா விட்டுட்டு வந்து ப்ரொடக்ஷன் வேற ஒருத்தர் பேரை வச்சு பண்றாரு, அது வேற விஷயம். ஆனா சினிமா விட்டுட்டு வந்துட்டாரா இல்லையா? நீங்க அது கூட பண்ணலையே. நீங்க எப்ப விடுறீங்க சினிமாவை? எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி. பட் இப்போ ஒரு மாநாடு போட்டு ஒரு அசம்ஷன் தான் எடுக்கிறோம் நம்ம. மாநாடு போட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இருக்கிற ஓட்டு பயங்கரமான வேவ். என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க இருக்கிற ஓட்டு எப்படிதான்? அது எப்படிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை பேச போறாரு? அது என்ன பேசுவாருன்னு பாப்போம்ல. சிஏஏ வந்து உள்ள விடாதீங்க, சிஏஏன்ற ஒரு சட்டம் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏத்துக்காதீங்கன்னு அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் கொண்டவருங்க அவரு. அவர் பேச பேச மக்கள் பாப்பாங்க. சரி, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த டிவிகேல இருந்து திமுகவுக்கு போன வைஷ்ணவி அப்படின்றவங்க வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க. விஜய் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன கிண்டல் பண்ணி மீம்ஸ் போடுறாங்க அப்படின்றது. இது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியா? விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய பெண்கள் வாக்குகளை கவுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? வராத வாக்குகளை எதுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு கவுக்கணும்? அப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து வைஷ்ணவி வந்து தனிப்பட்ட தாக்குதல்ல ஈடுபட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? உண்மைன்றீங்களா அந்த விஷயத்த? உண்மையா பொய்யா நமக்கு தெரியாதுங்க. அவங்க 2 பேரும் தான் சொல்லணும். அவர்கள் வந்து டிவிகேல இருந்தாங்க, இப்ப திமுகல இருக்கிறாங்க. திமுகல வந்து அவங்க ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக பல விஷயங்கள் சொல்லலாம்.
இவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில போயிட்டாங்க அப்படின்ற ஆதங்கத்துல இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். சோ இது வந்து இருக்காதுன்னு நான் சொல்ல. ஆனா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். முக்கியமான மேட்டர்லாம் நினைக்கிறேன். சோ அப்போ ஃபைனலா ஒரு கேள்வி நினைக்கிறேன். இந்த தமிழக அரசியல் இன்னைக்கு இருக்கிற டேட்ல பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக 2 கட்சி, அந்த 2 கட்சிக்குள்ள 1008 குழப்பம் இருக்கும் போல இருக்கு. அந்த கூட்டணி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, கடைசி வரைக்கும் அது போகுமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமே இருக்குது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. இந்த நேரத்துல தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, அண்ட் முக்கியமா திமுகவுக்கு சாதகமா இந்த எலெக்ஷன் போகும்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? தேசிய சிந்தனையை பேசாமல், தெய்வத்தை வந்து மரியாதை கொடுக்காமல், இந்த கலாச்சாரத்தை இழிவுபடுத்த நினைக்கக்கூடிய எந்த சக்திகளானாலும் இந்த எலெக்ஷனோட வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க. அதுதான் நம்மளுடைய குறிக்கோள், அதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் தேசத்தையும் தெய்வத்தையும் நிந்தித்தால் அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை வருங்காலம் தீர்மானிக்கும். அது வரக்கூடிய தேர்தல் தீர்மானிக்கும். இதற்காக தான் நம்ம பயணிக்கிறோம். இதுக்காக தான் நம்ம பணி செய்யறோம். நீங்க சொல்றது வந்து ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்குது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்துலதான் மக்களும் இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகளும் இருக்கு. நிச்சயம். அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்னது நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா திமுக வீட்டுக்கு போகணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற ஒரே நோக்கத்துலதான் அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சிருக்கு. இது 1000 முரண்கள் வரலாம், 1000 பிரச்சனை வரலாம். the purpose of alliance என்னது? திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னா அதிமுக பாஜக ஒன்னா இருக்கணும். இன்னும் சில பேர் யார் வந்தாலும் சேர்த்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்கள் ஒன்னா இருந்தால் மட்டும்தான் இவர்களை வீழ்த்த முடியும். சோ இவர்களை வீழ்த்துவதுதான் இந்த எலெக்ஷனுடைய அஜெண்டா. நிச்சயமா பாசிபிளுங்க. ஏன் பாசிபிள் இல்ல? டேட்டாவோட சொல்றேன் பாருங்க. 2024 தேர்தல் முடிவுல நீங்க பாத்திருப்பீங்க. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியோட ஓட்டை நீங்க கவுண்ட் பண்ணுங்க, எங்கேயோ போயிடும். ஆனா அது அப்படியே தான் விழும் நான் சொல்லல. அப்படியே தான் விழும் நான் சொல்லல. அப்போ விட இப்ப ஆன்டி இன்கம்பன்சி அதிகம்னு சொல்றேன். நீங்க வாங்க, தெருவுல வாங்க, நிச்சயமா தெருவுல வாங்க. அதுதான் நான் ஏற்கனவே நிறைய இடத்துல குறிப்பிட்டது போல திருப்பியும் சொல்றேன். ஒருத்தர் வந்து நான் கண்ணு முன்னாடி புலம்புறாருங்க. நான் வந்து வீட்டுல இருக்கிறேங்க, வீட்டுல தூங்கலான்னு போறேங்க, சொத்து வரி ஏத்திட்டாருங்க. சரி அதெல்லாம் மறந்துட்டாவது தூங்கலாம் அப்படின்னு ஃபேன் போட்டு தூங்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்திட்டாருங்க. சரி வீட்டுல இருந்தாதான் பிரச்சனை, வெளியில போய் காஃபி டீ குடிக்கலாம் அப்படின்னா பால் விலை ஏத்திட்டாருங்க. இங்க போனாதான் பிரச்சனை, நம்ம போய் அட்லீஸ்ட் ஒரு கட்டிங்க போட்டாது நிம்மதியா இருப்போம்னு பார்த்தா அந்த விலையும் ஏத்திட்டாரு, அங்கேயும் 10 ரூபாய் வாங்குறாங்க. எங்கதான் போறது நான்? சோ பஸ்ஸுக்கு போனா பஸ் விலை ஏத்தியாச்சு, எல்லா விலையும் ஏறியாச்சு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு வந்து பாத்துருந்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு இது போட்டிருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க, அன்புடன் தமிழகம் வரவேற்கிறது அப்படின்னு போட்டு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எதுல பார்த்தாலும் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு இப்பயே கிட்டத்தட்ட எலெக்ஷன் வேலையெல்லாம் திமுக தரப்புல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சோ திமுகவின் கரங்கள் இன்னும் வலுப்புறதானே செய்யும். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதே பொதுமக்களை போய் உண்மையிலேயே சந்திச்சு உங்களுடைய பிரச்சனையும் உங்களுடைய கோரிக்கையும் கேட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த திட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுலயும் பணத்தை கொடுத்து வீடியோ ஷூட் பண்ற இல்ல, அதுல அவங்களுக்கு காசு கொடுத்து வீடியோ ஷூட் எடுக்கிறாங்க. அதுல வந்த முக்காவாசி பேரு அவங்களுக்கே அவங்க எந்த கட்சின்னு தெரியாது. கூப்பிட்டாங்க, வந்த போட்டோ எடுத்த, வீடியோ எடுத்த, சைன் போட்ட போயிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். இவங்க சொல்லலையா டிவிக்கே 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க, 1.5 கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே நாளாக வசூல் கணக்கு மாதிரி அவர்களுடைய கணக்கு வந்து நாளாக அப்டேட் ஆகிக்கொண்டேதான் இருக்கிறது. இது வரைக்கும் அது ஒரு கட்டத்துல பாருங்க, எலெக்ஷன் கிட்டத்தட்ட வரும்போது 9 கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறதே 8 கோடி பேர் தான்டா, 9 கோடி பேர் எங்கடா இணைஞ்சாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த விஷயம் நகருதா இல்லையான்னு. அண்ணனுக்கு கேரளாலயே ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. கேரளால இருந்து என்ன இங்க வந்து ஓட்டு போட போறாங்களா? அண்ட் கவுண்டிங் அப்படின்ற மாதிரி ஓட்டு வந்து போட்டுருவாங்க. பட் தேங்க்ஸ் சார், ஒரு மிக அற்புதமான ஒரு விவாதமா இருந்துச்சு. பல விஷயங்கள் பேசணும். ஸ்டார்டிங்ல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் ஆயிருக்காரு. சீக்கிரம் வெளியே வந்து முழு உத்வேகத்தோடு முழு வேகத்தோடு பணிகளை தொடர வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுதல்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேண்டுதல் அப்படின்றது நம்ம வேண்டுதல் சொல்லலாம், சித்தாந்தத்திற்கு நம்ம வேண்டுதல் சொல்லலாம். அவருக்கு தான் நம்பிக்கை இல்லை, நமக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இறைவன் தான் எல்லாம். ஓகே, இறைவன் காப்பாற்றட்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அதே மாதிரி இந்திய அளவுல துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் உடல்நிலை காரணமாக ராஜினாமா செய்திருந்தாலும் அவருடைய பர்சனலான உடல்நிலை மேம்பட வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழகத்தில் வரலாறு திரித்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம காமராஜர் விஷயத்தை வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதே சமயம் வரலாற்றை மாற்றுகிறேன் என்ற பெயரில் மெல்ல மெல்ல பிரிவினைவாதமும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது.
அதை முக்கியமா ஒரு மையப்படுத்தி நீங்க பேசியிருந்த விழா நம்மளுடைய வீடியோலயே, நம்மளுடைய சேனல்லே அந்த வீடியோவும் ஃபுல்லா அப்லோட் பண்ணிருக்கோம். உண்மையிலேயே இந்துக்களின் எழுச்சி எவ்வளவு முக்கியமானது, அந்த இந்துக்களின் ஒற்றுமை எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்க பேசியிருக்கிற வீடியோ வந்து நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் காண வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இறுதியாக மீண்டும் தமிழக வெற்றி கழகம் என்ன செய்தாலும் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஓட் ஸ்பிளிட்டிங் ஃபேக்டர் தான் இருக்குமே தவிர ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருக்காது. அவர்களுடைய ரசிகர்களுக்காகவும் தான் நான் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தோடு தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் முடித்திருக்கிறார். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி சார், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட இவ்வளவு நேரம் பேசியதற்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க, வணக்கம்.